பூவையாரின் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கம் சிதறிப் போகுமோ என்று சந்தேகப்பட்டவர்களுக்கு மத்தியிலே அது சிதறவில்லை என்று காட்டிய சக்தி ரெண்டு வகைப்பட்டது. ஒன்று, என் எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இயக்க தோழர்களும் தோழியர்களும் தாய்மார்களும். இங்கே என் பக்கத்திலே இருக்கிற இன்னொரு சக்தி பூவையாருடைய இளவல் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். மேடையிலே வீற்றிருக்கின்றவர்களுடைய உதவியோடு பல பேர் ஏமாந்து போகச் செய்த இந்த புரட்சி பாரத இயக்கம் இன்றைக்கும் நாளைக்கும், இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த 21ஆம் நூற்றாண்டு முழுமைக்கும் தமிழகத்திலே அரசியலை, சமுதாயத்தை, பொருளாதாரத்தை, தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லப்படுகிற தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வை நிர்ணயிக்கிற மாபெரும் சக்தியாக இருக்கப் போகிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிற இயக்கம் இந்த புரட்சி பாரதம் என்பதனாலேதான் எவ்வளவோ இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் இடையிலே ஒரு 3 கூட்டம் பேசிட்டு முட்டிக்கால் வலியோட இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நான் புரட்சியாளர் பூவையார் காலத்திலே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய தம்பி இந்த நோட்டீஸில் இருக்கிற ஒரு பேரை கூட விடுறதில்லை. கடைசி பேர் வரைக்கும் அவர்களேன்னு படிக்கிறார். அந்த எல்லோருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கேட்கறவங்களுக்கு என்னடா இது பேரெல்லாம் படிச்சுங்க நேரம் ஆகுதுன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த படிக்கப்படுற பேர் உள்ள தோழனை இந்த நாட்டில் துட்டு கொடுத்தோ கவர்ச்சி காட்டியோ இந்த இயக்கம் பூட்டுக்கும் எங்க இயக்கம் அப்படியே நட்டுக்கோன்னு சொல்லி யாராலையும் கூட்டின்னு போக முடியாது. அதுக்கு வழி வைக்கிறது தான் இது. இந்த தந்திரம்னு கூட சொல்ல முடியாது. இந்த மேதாவித்தனத்தை பூவையார் மட்டும்தான் செய்தார் என்பதில்லை. நான் பார்த்து மனசார பாராட்டுகிறேன். பூவையாரின் தம்பி ஜெகன்மூர்த்தியார் இந்த விஷயத்தில் மிகச்சரியாக இருக்கிறார். 100%, 100%. இதுல 99%, 98% உண்மையிலேயே எனக்கு இப்ப சந்தேகமாகுது. அவருக்கு இவரு தம்பியா இல்ல இவருக்கு அவர் தம்பியான்னு. அண்ணனையே மிஞ்சிட்டார். ஏனென்றால் ஒரு இயக்கத்தை நடத்துவதென்றால் அடுக்கடுக்கா பேசுறதுலயும் ஆற்றலா பேசுறதுலயும் என்ன மாதிரி புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்து ஒப்பிச்சுட்டு பார்த்ததுலயும் ஒரு இயக்கத்தை கட்டி காப்பாற்ற முடியாது. அப்படி காப்பாற்றுறதுன்னா நான் இந்த 32 வருஷத்துல 320 இயக்கத்துக்கு தலைவராயிருப்பேன். நான் படிச்ச அளவுக்கு இது தற்பெருமையா சொல்லல. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய 16 வால்யூம்ல எந்த பக்கத்துல என்ன இருக்குதுன்னு அதை தொகுத்தவனுக்கு தெரியலன்னா கூட நான் எடுத்து கொடுப்பேன். அந்த அளவுக்கு படிச்சுக்கிறேன். அதை மொழிபெயர்த்து இருக்கிறேன். அதை மக்களிடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் கூட நான் இயக்கத்தை நடத்துறதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல. இந்த பூவையாருக்கு பின்னாலே அவ்வளவு பெரிய வீரனுக்கு பின்னாலே, அவ்வளவு பெரிய ஆற்றலுடையவனுக்கு பின்னாலே, அவ்வளவு பெரிய மேதைக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை கொஞ்சம் கூட சிந்தாம சிதறாம நடத்த முடிகிற ஆற்றலுடையவர் ஜெகன்மூர்த்தியார் என்பதை புரிந்து கொண்டிருப்பதனாலே அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் என் உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாமல் இவங்க கூப்பிடுறாருமெல்லாம்